இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. தெளிவா இருக்குங்கம்மா. இன்னைக்கு நாம அக்குபங்சர் மருத்துவத்தோட வரலாறு குறித்து பார்க்க போறோம். இன்னைக்கு சூழல்ல உலகத்துல வேகமாக பரவி வரும் மருத்துவ முறை அப்படின்னா அக்குபங்சர் தான் அப்படிங்கிறத உலக சுகாதார நிறுவனங்களின் பாரம்பரிய மருத்துவங்களுக்கான 2014 முதல் 2023 அந்த பீரியட்ல வெளிவந்த வியூக அறிக்கை நமக்கு சொல்லுது. உலகில் உள்ள 178 நாடுகள்ல பரவி இருக்கிற மருத்துவங்கள்ல 2வது பெரிய மருத்துவ முறை அக்குபங்சர் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. உலக சுகாதார நிறுவனத்தில் இணைந்திருக்கிற 129 நாடுகள்ல 80% நாடுகள் அக்குபங்சரை அங்கீகரித்துள்ளன. பொதுவாவே ஒரு மருத்துவம் என்றால் அதுல 2 பிரிவுகள் இருக்கு. ஒன்று நோயறிதல், இன்னொன்று சிகிச்சை முறை. நோயறிதல் முறை என்பது அந்த மருத்துவத்தோட ஒரு முழுமையான தத்துவ வெளிப்பாடாத்தான் இருக்கும். ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் அதற்கான தனித்தனியான தத்துவமும் அந்த தத்துவ அடிப்படையிலான நோயறிதல் முறையும் இருக்கும். அதனால அந்த நோயறிதல் முறைகளை அந்த குறிப்பிட்ட தத்துவ அடிப்படையில பின்பற்றி சிகிச்சை செய்யும் போது மட்டும்தான் அந்த மருத்துவம் முழுமையை பெறும். அக்குபங்சர் மருத்துவம் செய்யறவங்க பிற மருத்துவங்களோட கலந்து செய்யவே கூடாது. ஏன்னா அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கு என்று தனி தத்துவம் உண்டு. அந்த தத்துவத்தின் அடிப்படையிலான நோயறிதல் முறைகளை பயன்படுத்தும் போது பிற மருத்துவங்களுடைய மருந்துகளோ, பிளட் டெஸ்ட், ஸ்கேன் டெஸ்ட், எக்ஸ்ரே போன்ற எந்த நோயறிதல் முறைகளையும் இங்க நாம பயன்படுத்தக்கூடாது. பஞ்சபூதங்களின் அடிப்படையிலான அக்குபங்சர் சிகிச்சைங்கிறது ஒரு புள்ளியில் ஒரு ஊசி அல்லது கை விரலால் தொடுவது மட்டும்தான். ஊசியால லேசா குத்துவதும் கை விரலால் லேசாக தொடுவதும் மட்டும்தான். சொல்லப்போனா வெறும் கை விரலால தொட்டு சிகிச்சை அளிக்கிறது மட்டும்தான் உண்மையான அக்குபங்சர். அதற்கான தரவுகளை நாம பார்ப்போம். அக்குபங்சர் மருத்துவங்களுடைய தாயகம் சீனா தான். சுமார் 8000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வியல், தட்பவெட்ப சூழல், உடல் அமைப்பு இதற்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மருத்துவ முறைகள் தோன்றுது. அதன் அடிப்படையில சீனாவில அன்று வாழ்ந்த அறிஞர்கள், அதாவது 8000 வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் அங்க தாவோயிச தத்துவத்தை பிராக்டிஸ் பண்றாங்க. இந்த தாவோயிச தத்துவ கொள்கைகள் இந்த அக்குபங்சர் அப்படிங்கிற சிகிச்சையில அதன் கூறுகள்லாம் நமக்கு கிடைக்குது. அவங்க அன்னைக்கு மனுஷனுக்கும் இயற்கைக்கும் உள்ள பிணைப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க.
நம்ம மனித உடல் நம்ம பார்க்குறோம். இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி ஓட்டத்த அன்னைக்கு அவங்க தெரிஞ்சு, அத நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது சுமார் ஆதாரப்பூர்வமான எழுத்து வடிவம் 4000, 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து தான் கிடைச்சிருக்கு. ஆனா, அந்த 8000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய மொழியில ஒரு ஆ சப்தமாகத்தான் இருந்திருக்கும். அந்த காலத்துல எழுத்து வடிவம் வருவதற்கு முன்னாடி. அந்த காலத்திலிருந்தே இந்த சிகிச்சை பிராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அங்க அவங்களுக்குள்ள மக்களுக்குள்ள உலக தத்துவமா உணர்ந்த அந்த தத்துவத்த குஷி அப்படிங்கிறவரு பிற மக்களுக்கு சொல்லும் பொருட்டா வடிவமைச்சிருக்கார். அத சீனர்கள் இன் யாங் அப்படின்னு சொல்றாங்க. சீனர்களுடைய வாழ்க்கை முறையிலேயே பார்த்தீங்கன்னா, அக்குபங்க்சர் ஊடுருவி இருக்கும். இந்த தத்துவத்த ஐ சிங் அப்படின்ற ஒரு நூல்ல அவர் விளக்கியிருக்கார். இதுதான் அக்குபஞ்சர் மருத்துவத்துடைய தத்துவ நூல். சுமார் 8000 வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு இது கிடைச்சிருக்கு. அடுத்ததா ஆதாரப்பூர்வமான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றிலிருந்து சுமார் 5000 வருடங்களுக்கு, அதாவது குறிப்பா 4700 வருடங்களுக்கு முன்னர், அதாவது கிமு 2700. இப்ப கிபி 2000 இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 2700. டோட்டலா ஒரு 4000, 4700 வருடங்களுக்கு முன்னாடி மஞ்சள் பேரரசர் ஹுவாங்டி அப்படின்ற ஒரு மஞ்சள் பேரரசர். அவரும் அதாவது மன்னனுக்கு நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம் முக்கியம் தானே! அதன் அடிப்படையில அவரும், அவருடைய மந்திரி கீப்போங்கிறவரும் மக்கள் பிரச்சனைகளெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி, ஆரோக்கியம் தொடர்பா அவங்க அப்பப்போ கிடைக்கிற அந்த ஆரோக்கிய குறிப்புகளை எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வராங்க. அந்த மாதிரி அவங்க மக்களோடு மக்களா பழகி, எழுதி வச்சுட்டு வந்த குறிப்புகள நெய்ஜிங் அப்படிங்கிற ஒரு நூல் வடிவில வெளியிடுறாங்க. அந்த நூல் பார்த்தீங்கன்னா, கிமு 305, அதாவது இன்றிலிருந்து ஒரு 2000 வருஷம், 2300 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நூல் வெளிவிடுறாங்க. அந்த நூல்ல இப்ப நம்ம உடல் பார்க்குறோம். இதுல உள்ள உயிர் சக்தி ஓட்டம் எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மால கண்ல பார்க்க முடியலங்கிறது தான் இன்றைய ஒரு பேச்சா இருக்கு. ஆனா அன்னைக்கு அந்த சக்தி ஓட்ட பாதைகள அவங்க உணர்ந்து, புரிந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆதி காலத்துல அ கிரகங்கள் எங்கெங்க இருக்கு? நம்மளை சுத்தி இயற்கையில என்னென்ன இருக்குங்கிறது உணர்ந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதன் அடிப்படையில சீன மண்ணுல நம்ம உடம்புல ஓடுற உயிர் சக்தி ஓட்டப்பாதைய சரியா கணிச்சு, அந்த நெய்ஜிங் ஒரு நூல்ல ஒரு 2 பகுதிகளா பிரிச்சு, சூவென், லிங்ஸுன்ற 2 பிரிவா பிரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்புகள் என்னென்ன? மனித உடல்னா என்ன? மனித உடலோட இயங்கியல். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அனாட்டமி, பிசியாலஜி இதெல்லாம் அன்னைக்கே எழுதி வச்சிருக்காங்க. ஒரு நோய் எப்படி உருவாகுது? அந்த நோய நம்ம எப்படியெல்லாம் குறிக்கலாம்? அதற்கான அக்குபஞ்சர் ரீதியிலான பரிசோதனை முறைகள்லாம் என்ன? மனித உடலுக்குள்ள என்னென்ன நோய் வருது? அந்த நோய்களுக்குள்ள உள்ள பிரிவுகள் என்னென்ன? சரி, இந்த நோய் வருதுன்னா, அந்த நோய் வராம நம்ம காப்பாத்த வருமுன் காக்க என்ன செய்யணும்? இந்த பஞ்சபூத தத்துவம்னா என்ன? சிகிச்சைனா என்ன?
நம்ம உடம்புல இருக்குல்ல சக்தி நாளங்கள் இது. அக்குபங்க்சர் அந்த சக்தி நாளங்கள்ல உள்ள புள்ளிகளின் தன்மை என்ன? புள்ளிகள் எங்கெங்க உடம்புல அமைஞ்சிருக்கு? அந்த புள்ளிகள நாம எப்படி தூண்டணும்? உயிர் சக்தி நம்ம உடல்ல உயிர் சக்தி எப்படி இருக்கு? அது எப்படி பஞ்சபூதங்களோடு இயங்கி எப்படி வேலை செய்யுது? இதன் வகை இந்த உயிர் சக்தியோட வகைப்பாடு என்ன? புள்ளிகளின் வகைப்பாடு என்ன? அதனோட அமைவிடம் எங்கங்கிறத மிக துல்லியமா நமக்கு குடுத்துருக்காங்க. இவங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முழுமையா ஒரு மருத்துவத்த குடுத்துட்டாங்க. அதுல நாம எந்த கரெக்ஷனும் இதுவரைக்கும் பண்ண கிடையாது. அத அப்படியே நம்ம முழுமையா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆக இந்த அக்குபங்க்சர் மருத்துவத்த பொறுத்தவரைக்கும், அ இப்படி செய்தா என்ன கிடைக்கும்? அ இந்தந்த வியாதி சரியாகுமா? அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒரு முழுமையான நோயறிதலையும், சிகிச்சை முறையையும் உள்ளடக்கிய ஒரு முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்டு, மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மருத்துவம் இது. இப்ப நெய்ஜிங்கிற நூல்லயே நமக்கு ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இத்தன விஷயங்கள் இருக்கிறத பார்த்தோம். அடுத்ததா உலோக காலத்துல நான்ஜிங் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுறாங்க. இத பிராக்டிஸ் பண்ணிட்டே வருவாங்க இல்லையா? அக்குபங்க்சர. அப்ப அவங்க தனக்கு இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தனக்கு கிடைத்த தரவுகளை எல்லாம் நான்ஜிங் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எழுதுறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபூத தத்துவம், சக்தி நாளங்கள், அதுல முக்கிய பகுதிகளை எல்லாம் தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தது கிபி வந்துருவோம். அதாவது இன்றையிலிருந்து ஒரு 1700 வருடங்களுக்கு முன்னாடி. அதாவது கிபி 260கள்ல முறையான அக்குபங்க்சர் சிகிச்சை மற்றும் மாக்ஸிபூஷன் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிடுறாங்க. அது பழைய இலக்கியங்கள் எல்லாம் தொகுத்து, நமக்கு கிடைக்காததையெல்லாம் தொகுத்து இந்த நூல் வெளியிடப்படுது. இதுலயும் நமக்கு அக்குபங்க்சர் சார்ந்து நிறைய தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நூல் ஒரு முக்கியமான சீன மருத்துவத்தில, அதாவது அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஒரு முக்கியமான நூல். அடுத்தது கிபி 300, 400 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அன்று மன்னராட்சி தானே! அப்போ ஜின் வம்சத்தினர், சூச்சி வம்சத்தினர், சூய் வம்சத்தினர், டாங் வம்சத்தினர், இப்படி ஒவ்வொரு வம்சத்தினரும் இந்த சீன மருத்துவ முறையான அக்குபங்க்சர் மருத்துவத்த சிறப்பா தொடர்ந்து எடுத்து பயிற்சி பெற்றுக்கிட்டு, அதுல உள்ளதையெல்லாம் குறிப்புகள எடுத்து, ம் வருங்காலத்துக்காக எழுதிக்கிட்டே வர்றாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு நிறைய தரவுகள் கிடைக்கின்றன. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கிபி 900 அந்த ஆண்டுகள்ல ஷாங் வம்சத்தினர், அடுத்தது மிங் வம்சத்தினர் என்று லைனா, அடுத்ததா கிங் வம்சத்தினர், இப்படி ஒவ்வொரு வம்சத்தினரும் நமக்கு அக்குபங்க்சர தொடர்ந்து எடுத்துட்டே வராங்க. இப்படி கொண்டு வரும்போது, இதெல்லாம் பழைய முறை சொன்னோம் இல்லைங்களா? அதாவது வம்சத்தினர் காலம். வம்சத்தினர் ராஜவம்சத்தினர் காலம். ராஜவம்சத்தினர் காலம் முடிஞ்சு, அந்த சீன புரட்சிக்கு பின்னர் மாசேதுங் அவருடைய ஆட்சிக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, 1950ல நவீன மருத்துவ அடிப்படையில் இந்த அக்குபஞ்சர் ஆய்வுகள் செய்றாங்க. இந்த 1950கள்ல அக்குபஞ்சர் மருத்துவம் பிற மருத்துவங்களோடு கலப்படமாக ஆரம்பிச்சிருச்சு. அத நான் இன்னும் நம்ம தனியா சொல்லுவோம். இப்ப இந்த பகுதிய முடிச்சுருவோம். உலக சுகாதார நிறுவனம் இந்த பீரியட்ல 1950க்கு பிறகு
அக்குபஞ்சர் மருத்துவத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்ததன் அடிப்படையில் 1962 சோவியத் ரஷ்யா கஜகஸ்தான்ல நடத்துல கருத்தரங்கத்துல 104 மருத்துவங்கள் உள்ளிட்ட இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை அங்கீகரிக்கிறாங்க. 1962 அங்கீகரிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 1965 ஜப்பான்ல ஆல் சீனா அக்குபஞ்சர் மார்க்ஸா சொசைட்டி இந்த அக்குபங்க்சர் புள்ளிகளை பொது எண்களாக மாற்றினாங்க. ஏன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சிகிச்சையும் நோயறிதல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த எண்களில் மாற்றம் கொண்டு வந்து பயன்பாட்டுக்கு எளிமையாக செய்கிறாங்க. அப்புறம் இந்த சிகிச்சை முறை அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஆஸ்திரேலியான்னு எல்லா நாட்டுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. 1978 உலக சுகாதார நிறுவனம் யூனிசெஃப் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து மாற்று மருத்துவத்திற்கான கருத்தரங்கு நடத்துது. அங்க மரபு வழி மருத்துவங்களை எல்லாரும் பயன்படுத்தணும், இந்த உலகில் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கறாங்க. இப்படி இந்த மருத்துவ முறை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டி நம்ம கைக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இதுல ஒரு குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம், துவக்கத்துல 8000 வருஷங்களுக்கு முன்னாடி விரல் மட்டும்தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டத்துல பியான் கற்கள் அப்படின்னு சொல்லப்படுற கல் ஊசிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்த காலகட்டத்துல மரம், எலும்பு போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தி அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டியிருக்காங்க. அடுத்தது 475 221 உலோக காலத்துல தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற ஊசிகளால இந்த புள்ளிகளை தூண்டியிருக்காங்க. அடுத்ததா ஓப்பியம் போர்கள் அப்படின்ற ஒரு பகுதியில பார்த்தீங்கன்னா இன்னைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியா ஒரு 1000 வருஷத்துல ஒரு அக்குபஞ்சர் மருத்துவமும் மூலிகை மருத்துவமும் சீனாவில் தனித்தனியா வந்துகிட்டு இருந்தது. இந்த ஓப்பியம் போர்கள் சமயத்துல இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அப்ப ராணுவ வீரர்களுக்கு அடிபட்டு அவங்க காயத்துல வழியில இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அபின், அதாவது இந்த கஞ்சா அந்த கொடுக்கப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு அந்த வலி மரத்து போகணும் இல்லையா? அப்பதான் அவங்க அடுத்த நாள் போர் செய்ய போகணும். அந்த வலியை மரத்து போக வைக்கிறதுக்காக இந்த அபின் கொடுக்கப்பட்டது ராணுவ வீரர்களுக்கு. அப்போ இந்த மக்களுக்கு அந்த வலி மறப்பதற்காக இதை பயன்படுத்தும் பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. இதன் முடிவுல பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்த தனித்தனியா இருந்த அக்குபஞ்சர் மருத்துவமும் மூலிகை மருத்துவமும் இந்த காலகட்டத்துல ஒன்றா கலந்துருச்சு. எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போருக்கு பின்னாடி இந்த மூலிகைய, அதாவது இந்த வலி மருந்தை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சு எந்த ஒரு சிகிச்சைக்கு போகும்போதும் முதல்ல வலியை மறக்கடிக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதை மருந்துக்கு அடிமையாயிட்டாங்க. அப்போ அது போதை மருந்துங்கிறது என்ன? இன்று நாம் பயன்படுத்தும் வலி மருந்து தான். ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா? அதுதான். அப்போ அந்த மருந்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் வலியை குறைச்சிக்கிட்டு அடுத்தது மூலிகை மருத்துவமோ இல்லை அக்குபஞ்சரோ செய்தாங்க. இப்படி தனித்தன்மையா இருந்த ஒரு அக்குபஞ்சர் விரலால் தூண்டப்பட்டதும், அடுத்ததாக கற்களால் கொண்டு தூண்டப்பட்டதும், அடுத்ததா உலோக கம்பிகளை கொண்டும் தூண்டப்பட்ட அக்குபஞ்சர் என்னாச்சு? மூலிகை மருத்துவத்தோட கலப்படத்தினால வலிக்காக இந்த போதை மருந்துகள், அதாவது இந்த வலி மருந்துகளை கொடுத்து செய்வது என்பது இங்க ஒரு கலப்படம் உருவாகிடுச்சு. இப்போ இந்த 1700களில் 1800களில்
அக்குபஞ்சர் மருத்துவம் மூலிகை மருத்துவத்தோடு கலந்து செய்யப்பட்டது. அடுத்ததான் அந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டம் முடிவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1949 சீனாவில் புரட்சி ஏற்பட்டதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் மாசேதுங் அவர் சீன புரட்சியின் முடிவில் மக்களுக்கு சாதகமாக அந்த விடுதலை பெற்று தராரு. அவர் புதுசாக அரசாங்கம் அமைக்கிறாரு. அந்த பீரியடில் அவர் பார்க்கும்போது சீன மக்களிடத்துல அக்குபங்சர் மருத்துவம் மட்டும் பத்தலை, மூலிகை மருத்துவத்தோட கலந்து ஒரு அக்குபஞ்சர் மருத்துவம் பத்தலைன்னு சொல்லி இந்த அலோபதியையும் உள்ள நுழையுது சீனாவுக்குள்ள. இப்போ இந்த பீரியட்னா அக்குபஞ்சர் மருத்துவம், மூலிகை மருத்துவம், அலோபதி மருத்துவம் என்ற 3ம் கலந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பழைய அக்குபஞ்சர் மருத்துவங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கலப்படத்தோட இருந்துட்டு இருக்குது. இப்போ இவர் வந்து தனியாக எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எல்லாரும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கோங்க அப்படின்னு சீனாவில் அவர் ஆர்டர் போடுறாரு. ஆனால் அது கலப்படமான ஒரு அக்குபஞ்சரை தான் அந்த 1900ங்கள்லேயே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கற்றுக்கிட்ட மருத்துவம் தான் பலபுள்ளி சிகிச்சையாகவும், பல இடங்களில் ஊசிகள் போடும் மருத்துவமாகவும், கூட துணை உணவுகளை பரிசீலிக்கின்ற மருத்துவமாகவும் அக்குபங்சர் மாறியது. இப்போ இந்த வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து தூய அக்குபங்சர் பல மருத்துவத்தின் கலப்பினால் பிற மருத்துவங்களை இணைத்து செய்யும் மருத்துவமாக 1900ங்களில் மாறியது. இப்படி மாறி கலப்படமான ஒரு அக்குபங்சர் சீனாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வருது. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். 1962 உலக சுகாதார நிறுவனம் அக்குபங்சரை அங்கீகரிச்சுட்டு உலகத்தில் உள்ள எல்லா அலோபதி டாக்டர்ஸையும் இந்த அக்குபஞ்சரை நீங்கள் கற்றுக்கணும், இது ஒரு நல்ல மருத்துவம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லா அலோபதி டாக்டர்களுக்கும் உலக சுகாதார நிறுவனம் வேண்டுகோள் விடுக்குது. அதன் அடிப்படையில் நம்ம இந்தியாவிலேருந்து எந்த அலோபதி டாக்டரும் இந்த அக்குபஞ்சரை கற்றுக்க போகலை. ஸ்ரீலங்காவிலிருந்து டாக்டர் ஆண்டன் ஜெயசூர்யா அவர் உலக சுகாதார நிறுவனத்தின் கோரிக்கையின் அடிப்படையில் கற்றுக்கிறார், அக்குபஞ்சரை கற்றுக்கிறார். அவர் இங்கே ஹோமியோபதியையும் அவர் ஆல்ரெடி ஹோமியோபதி தெரிஞ்சனா ஹோமியோபதியும் அக்குபஞ்சரையும் சேர்த்து செய்கிற மாதிரியான ஒரு மருத்துவத்தை ஃபாலோ பண்ணார். அப்போ ஸ்ரீலங்கானா தமிழ்நாடு தானே பக்கம். அப்போ அவர் ஸ்ரீலங்காவிலேருந்து தமிழ்நாடு வர்றார். தமிழ்நாடு வந்து இந்த ஒரு கலப்படமான அக்குபஞ்சரை தமிழ்நாட்டில் அவர் செய்கிறார். இதுக்கிடையில் பார்த்தா இவர் தான் முதல்ல அக்குபஞ்சரை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தார்னா இல்லை. இதுக்கிடையில் கொல்கத்தாவில் டாக்டர் பிகே பாஷு அப்படின்ற ஒரு ஆங்கில மருத்துவர், அவர் ஆயுர்வேதமும் செய்தார். அவர் சீனாவில் போய் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கிட்டு வர்றாரு. வந்து அவர் அக்குபங்சரையும் ஆயுர்வேதத்தையும் சேர்ந்து கல்கத்தாவில் செய்கிறார். ஆக இந்தியாவிற்குள் முதலில் அக்குபஞ்சர் மருத்துவர் யாருன்னா டாக்டர் பிகே பாஷு, கொல்கட்டா. டாக்டர் ஆண்டன் ஜெயசூர்யா அவர் 1970களில் தமிழ்நாட்டுக்குள்ளே முதல்ல கொண்டு வந்தவர். இப்போ அக்குபங்சர் ஒரு தூய அக்குபங்சர் கலப்படமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துடைய மாஸ்டர் ஊவே பிங், சீன மருத்துவத்தின் மாஸ்டர் ஊவே பிங் என்ன சொல்றாருன்னா, ஒரு புள்ளியை தொட்டால், அதாவது ஒரு புள்ளியில் சிகிச்சை கொடுக்கும்போது 10,000 வியாதிகள் சரியாகுங்கிறத எழுதியிருக்கார். இந்த வார்த்தைகள் தமிழ்நாட்டில் டாக்டர் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிற டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் மற்றும் சித்திக் சமால் அவர்கள் கண்ணில் இந்த வார்த்தைகள் படுது. அவங்க இந்த 2 பேரும் 1979 ஆங்கில மருத்துவ பட்டப்படிப்பை முடித்துட்டு ப்ராக்டிஸில் இருக்காங்க. சென்னையில் தான்.
இப்ப இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துது. சரி, நம்ம மனித குலத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் ம், எளிதில் மக்கள் நோய்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஆங்கில மருத்துவத்தை அவங்க ஒரே நாள்ல விடுத்து இந்த அக்குபங்சர் மருத்துவத்தை கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. செய்ய ஆரம்பிச்சு அதனுடைய உண்மைய மக்களுக்கு புரிய வச்சாங்க. நாம பார்த்தோம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு தூய அக்குபங்சர், கலப்படம் இல்லாத அக்குபங்சரை சீனாவில தோன்றி சீனாவிலே கலப்படமாகி, அந்த கலப்படத்தை பத்தி நம்ம பார்த்தோம். கலப்படமாகி ஒரு கூட்டு மருத்துவமா செய்துட்டு இருக்காங்க. சீனாவின் பாரம்பரிய மருத்துவமான அக்குபங்சர் அங்கே ஒரு கூட்டு மருத்துவமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டு மருத்துவத்தை உடைச்சு தூய அக்குபங்சரை, சீனாவின் பாரம்பரிய மருத்துவமான தூய அக்குபங்சரை இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கலப்படம் இல்லாமல் தூய்மையாக மீட்டெடுத்து கொடுத்த பெருமை வந்து டாக்டர் சகோதரர்களையே சாரும். இந்த மருத்துவத்தை தான் பத்தி தான் நாம் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஒரு தூய கலப்படம் இல்லாத மருந்தில்லாத மருத்துவமான அக்குபங்சர். இந்த மருத்துவ முறையை டாக்டர் சகோதரர்கள் பிராக்டிஸ் பண்ணி நிரூபிச்சு காட்டிட்டாங்க. அதாவது ஒரு புள்ளியை தூண்டினால் 10,000 நோய் சரியாகும் என்கிற வார்த்தையை அவங்க உணர்ந்து நமக்கு நிரூபிச்சும் காட்டிட்டாங்க. அதன் அடிப்படையில் அவர்கிட்ட போய் அந்த அக்குபங்சர் சிகிச்சையின் மகிமையை உணர்ந்தவங்க டாக்டர் சகோதரர்கள்ட்ட போய் கத்துக்கிட்டு தமிழகம் முழுவதும், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பா தமிழ்நாட்டில் தான் அக்குபங்சர் சிகிச்சை மையங்கள் அதிகம். நான் சொல்றது ஒரு புள்ளி சிகிச்சை, மரபு வழி அக்குபங்சர். அக்குபங்சரை ரெண்டா இப்ப எடுத்துக்கலாம். மரபு வழி அக்குபங்சர் ஒன்று கிளாசிக்கல், இன்னொன்று கிளினிக்கல், அதாவது மாடர்ன் அக்குபங்சர். அதாவது கலப்படமான அக்குபங்சர் இருக்கு இல்லைங்களா, அது மாடர்ன் அக்குபங்சர். 2 அக்குபங்சர். இதில் அந்த தூய அக்குபங்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதில் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள்ட்ட போய் கற்றுக்கிட்ட டாக்டர் போஸ் முகமது மீரா அப்படிங்கிறவர் மூலமா ஒரு கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபங்சர் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமா இன்று தமிழ்நாட்டில் இந்த ஒரு புள்ளி சிகிச்சை 5000 பேருக்கு மேலே இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அக்குபஞ்சர் ஹோம்ங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் அக்குபஞ்சர் இல்லம் அப்படிங்கிறதுல முகவரியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஒரு புள்ளி சிகிச்சை, பிற மருத்துவ கலப்பில்லாத ஒரு புள்ளி சிகிச்சை அக்குபஞ்சர் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் அந்த ஒரு புள்ளி சிகிச்சையை அணுகலாம். இப்போ இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையுடைய வரலாறை நான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதன் அடிப்படையில் நான் எனக்கு தெரிஞ்சு 2009லேருந்து நான் இதே பயிற்சி செய்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இந்த சிகிச்சையை பற்றி அதை நம்ம தொடர்ந்து கலந்துரையாடல் மூலமா தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னங்கம்மா, கேள்வி பதில் நிகழ்வுக்கு போலாமாங்கம்மா? ஓகேம்மா, வாழ்க வளமுடன். ஆ, வாழ்க வளமுடன்மா. அக்குபஞ்சர் வரலாறு அப்படிங்கிறதுல அம்மா ஆரம்பத்துல இருந்து அப்படி சொல்லிட்டே வந்தாங்க. இது வந்து 8000 ஆண்டுகளுக்கு முன்பே அக்குபஞ்சர் மருத்துவம் இருந்திருக்கு. ஆனா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 4700 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது வந்து எழுத்து வடிவுல வந்திருக்கு. அதனால அதுல இருந்து அவங்க அந்த சக்தி ஊட்ட பாதைகளை உணர்ந்து புரிந்து எழுதி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அது அடுத்தடுத்த கட்டமா அம்மா வந்து சொன்னாங்க. அந்த
அடுத்த இது வரும்போது மூலிகை மருத்துவத்தோட இணைந்து பண்ணாங்க. இப்ப அதுலதான் வந்து அந்த தொடு சிகிச்சை மட்டும் இல்லாம கற்கள் எல்லாம் அந்த ஊசி உலோக ஊசிகள் வைத்தெல்லாம் அக்குபஞ்சர் மருத்துவம் வந்திருக்குது. அப்புறம் நம்ம இதுல வந்து நிறைய ஆங்கில மருத்துவர்களும் உலக சுகாதாரமே நிறுவனமே ஆங்கில மருத்துவர்களையும் இதை கத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலமா நிறைய பேர் கத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம இந்தியால அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல எப்படின்னா அந்த பஸ்லூர் ரஹ்மான் அந்த ரெண்டு சகோதரர்கள் அவங்கதான் வந்து அந்த தூய அக்குபஞ்சர் மருத்துவத்தை அவங்க கத்துருக்காங்க. கத்துக்கிட்டு அவங்க கிட்ட படிச்சது. இப்ப நம்ம இதுல கூட வந்து ஐயா நடத்துனாங்க. போஸ் முகமது மீரா அவங்களோட மனைவிக்கு உடல் நலம் நியூட்ரஸ் பிரச்சனைன்னு சொல்லி போய் சரியாயி அதன் மூலமா அவங்க அந்த அவர்கிட்டயே நேரடியா கத்துக்கிட்டு அவங்க அதை வந்து எல்லாருக்கும் இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து கிளாசிக்கல், அதாவது மரபு வழி அக்குபஞ்சர். அந்த கிளினிக்கல் மாடர்ன் அக்குபஞ்சருங்கிறது வந்து கலந்த இது. அதுல வந்து அந்த ஊசி வச்சும் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல அதுல பண்ணுவாங்க. இது வந்து ஒரே புள்ளி தான், ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை அப்படிங்கிறது. அக்குபஞ்சர் இல்லம் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. எல்லா நாடுகளுக்கும் இது மத்த இந்த அக்குபஞ்சர் இது வந்து இங்கிலாந்து அமெரிக்கா எல்லா நாடுகள்லயும் வந்தாலும் தமிழ்நாட்டுல அதுல வந்து அதிகமா இந்த தூய அக்குபஞ்சர் வந்து வந்திருக்கு. இதுக்கு முக்கியமா அந்த இரண்டு சகோதரர்கள் தான் அதுக்கு அக்குபஞ்சர் சகோதரர்கள் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பத்தியும் ரொம்ப தெளிவா அம்மா வந்து விளக்கி இருக்கிறாங்க. இப்ப அம்மா வாழ்த்திட்டு இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா அம்மா கிட்ட நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக அக்குபஞ்சரின் வரலாறு மற்றும் அந்த மருத்துவத்தை பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்து அக்குஹிலர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் மறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட இது சம்பந்தமா கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இங்க நான் இப்போ இன்னொரு வந்துமா இன்னொரு விஷயத்த சொல்லுங்கம்மா. பயன்கள்னு ம். போட்டிருக்கோம்னா, இப்போ இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தால நாங்கள் இது வரைக்கும் வேற எந்த மருத்துவ முறைக்கும் போகாம 17 வருடமாக இதில் தனித்து பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதனால வேற எந் உடல்ல வர எந்த தொந்தரவுக்குமே எங்களுக்கு வேற மருத்துவத்திற்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலை. இது ஒரு பெரிய பயனா நான் பார்க்குறேன். இப்போ இந்த தத்துவத்தை உணர்ந்து இந்த சிகிச்சையை மேற்கொள்ளும்போது நம்ம ம், உடல் தொந்தரவு அப்படிங்கிறது இந்த உலகத்துல பெரிய விஷயம் இல்லைங்களா? எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் உடல்ல ஒரு நோயின்னு ஏற்பட்டுட்டா அதுக்கு அதுல வர வருத்தம் பெருசு இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு இதுல சரியாகுது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அப்போ இந்த உடல் என்னும் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும்போது உடல் பலம், மனபலம் எல்லாமே இங்க இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில கிடைக்குது. இது ஒரு பெரிய பயனா நான் பார்க்குறேன். இந்த பயன் எனக்கு கிடைத்த இந்த பயன் அடிப்படையில நீங்க எல்லா கேள்விகளையும் கேளுங்க. இதோடு இந்த வாழ்க்கை முறை நாம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த வாழ்க்கை முறையும் சொல்லித் தருது நமக்கு. அப்போ பசி, தூக்கம், தாகம், ஓய்வுங்கிற விஷயங்களை நம்ம சேர்த்து ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ணும்போது இது ஒரு முழுமையான வாழ்வியலா நமக்கு மாறுது. அக்குபங்க்சர்ங்கிறது சிகிச்சை மட்டுமல்ல, இது ஒரு இயற்கை வாழ்வியலா மாறுது. நம்ம வாழ்வியலோட கலந்து இந்த உடல், மனம் எல்லாம் பயணிக்கும்போது, நம்ம நிறைந்த செல்வம், ஆரோக்கியம்ங்கிற செல்வம் வந்து நம்மளை விட்டு என்னைக்குமே போகாது. இதுதான் பெரிய பயனா நான் பார்க்குறேன். கேள்விகள் கேளு. வாழ்க வளமுடன்மா. இப்போ அந்த அக்குபஞ்சர் மூலமா அந்த இது பண்றாங்கல்ல, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து பண்றாங்கல்ல,
அப்ப ம். அது வந்து அவ்வளோ இது கிடையாது. இதுதான் தூய்மையானது. அக்குபஞ்சர் இல்லத்துல பண்றது ஒரே புள்ளிதான். ஆமாங்கம்மா. உங்களுக்கு ஒரு புள்ளிங்கிறது தான் ஃபைனைட்டா இருக்கும். இப்போ நீங்க நெறைய புள்ளிகள் தூண்டும்போது, அ அந்த அதாவது பஞ்சபூத சக்திகளுடைய இம்பேலன்ஸ் இம்பேலன்ஸ் தான் நம்ம நோயா பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ நோயா பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட மூலகம் எந்த மூலகம் சீர்கெட்டிருக்கு அப்படி 5 மூலகம் தான். 5 மூலகத்துல ஏதோ ஒரு மூலகத்துல தான் இந்த முழு உடல்லையும் சீர்கேடு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 5ல 1 சமன் செய்தாலே எது சமநிலைக்கு வருதோ அதை 1 சமம் செய்யும்போது நமக்கு இந்த உடல் முழுவதும் உள்ள தொந்தரவுகள் வந்து சரியாயிடும். அதாவது அந்த மூலகம் சீரடையும் போது அந்த மூலகம் சார்ந்த உள்ளுறுப்புகளில் தேங்கி இருக்கிற கழிவுகள் அந்த சணத்துல வெளியே போயிடும். வெளியே போகும்போது நம்மளுடைய நோய் நிவாரணம் பெறும். அதனால ஒரு புள்ளி மட்டுங்கிறது தான் சரியான தீர்வா இருக்கும். பல புள்ளிகள் அப்படிங்கும்போது பல இடங்கள்ல நாம தொடும்போது அது ஒரு குறிப்பிட்ட தற்காலிக நிவாரணமா தான் இருக்கும். ஒரு புள்ளிங்கிறது மட்டும்தான் நோய்க்கான நம்ம நோய்களோட பேரை சொல்லி நாம போறதே கிடையாது. எந்த உள்ளுறுப்பு வீக்கா இருக்கு, எந்த மூலகம் வீக்கா இருக்கு, அவ்வளவுதான் நம்முடைய பாயிண்ட். அப்போ ஒரு நோயினுடைய பிரச்சனையினோட ஆணி வேற களையிறது மட்டும்தான் இங்க சிகிச்சையின் சாராம்சம். இப்ப அந்த ஆணி வேற களையும் போது அந்த ஆணி வேரிலிருந்து தோன்றின சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தானா ஒவ்வொன்றா சரியாயிட்டு வர்றதை உங்களால இந்த தொடர்ந்து சிகிச்சை செய்யும்போது உணர முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு புள்ளி மட்டும்தான் இங்க தீர்வா இருக்கும். சிறப்புமா, வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரி என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நம்ம ஒரு பக்கம் இந்த வாழ்வியலை மாற்றணும். இந்த நேரத்தோட சாப்பிடுறது, மென்னு சாப்பிடுறது, தாகம் தண்ணியை நல்லா இது பண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம அதையும் சரியா பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. இந்த வாழ்வியலுங்கிறதே போதுமானதுமா. உடலுக்கு வாழ்வியலே போதும். அக்குபங்சர் சிகிச்சை தேவையில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்துல நம்ம வாழ்வியலை ஃபாலோ பண்றதில்ல. உடல்ல நிறைய கழிவுகளை தேக்கி வச்சிருக்கோம். இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் அந்த சிகிச்சை தேவைன்னு சொல்றோம். இந்த எங்க கம்பம் அகாடமிங்கிற அதான் இது நாள் வரைக்கும் நம்ம தவறு பண்ணியிருக்கிறோம்லாமா, அந்த தவறை அந்த வந்து தவறுக்கு நம்ம தான் சிகிச்சை தேவைங்கிறோம். ஓகே ஓகே. அகாடமியோடைய கூறு என்னன்னு கேட்டிங்கன்னா, மருந்தில்லா மருத்துவம், மருத்துவமே தேவையில்லா மனிதகுலம். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்போ மருத்துவமே தேவையில்லாத மனிதகுலம் அப்படின்ற ஒரு அந்த டேர்மை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, வாழ்வியலை சேர்த்து கடைபிடிக்கும் போது நமக்கு மருத்துவமே வேணாங்கிறோம். எந்த சிகிச்சையுமே வேண்டியதில்லை. அந்த நிலையை அடையணும்னா, நம்ம அந்த வாழ்வியலை சேர்த்து ஃபாலோ பண்ணணுங்கிறோமே ஒழிய, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு அக்குபஞ்சர் மருத்துவம் வேண்டும். வாழ்க வளமுடன். ஜெயஸ்ரீ பேஸ் பண்ணீங்கம்மா, அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஜெயஸ்ரீ. வாழ்க வளமுடன் மேடம். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். மேடம், இப்போ இப்போ ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கு உடல்நிலையில வந்து வாழ்வியல் கலப்பிடிச்சுன்னு இருந்தாக்கடா டிசீஸ் இருக்குன்னா அது போக்குறதுக்கு இப்போ அக்குபங்க்சர் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணிக்கலாமா மேடம்? இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நிலம், மூலகத்துக்கு நிலம், நில பாயிண்ட், நீருக்கு நீர் பாயிண்ட், அந்த மாதிரி 5 பாயிண்ட்டையும் நம்ம சரி செஞ்சிருந்தா எல்லாம் சமமா இருக்கும் இல்லையா மேடம்? அந்த மாதிரி பண்ணலாமா? அதாவது ஒரே நேரத்துல சொல்றீங்களா? ஆ ஆ அப்ப 5 மூலகங்களும் சரியா இருக்கும் இல்லையா மேடம்? நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்குமா. அதாவது ஆ மொத்தமா அ, பஞ்சபூதங்கள் 5, 5க்கும் 5 புள்ளிய தொட்டுறலாங்கிறீங்க அப்படித்தானே? ஆமா ஆமா, நில மூலகத்துக்கு வந்து அதாவது ஸ்பிளீன் இதுல ஸ்டமக்ல வந்து அந்த 36, ஆ, ஸ்டமக் பாயிண்ட் 36ஓ ஆ. இல்ல SP6ஓ அந்த மாதிரி அந்த பாயிண்ட மாத்திரம் எடுத்துட்டு இப்போ நீருக்கு நீரு இது அந்த மாதிரி கேட்டன் அந்த மாதிரி பண்ணி இது பண்ணலாமான்னு கேக்குறேன் மேடம். உங்களுக்கு அப்போ நிலம் நீர் எல்லாமே மூலகங்கள் சரியா ஈக்குவலா சரி சமமா இருக்கும் இல்லையா மேடம்? எந்த நீங்க இதுவும் கூட அணுகாது இல்லையா நோய்கள் அதுக்கு? நீங்க சொல்றது புரியுது. அதுலயும் எதுல பிரச்சனை அதிகம்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா?
அப்போ இப்போ நிறைய பேருக்கு இப்ப வந்து நிலம் மூலகத்துல தான் மேடம் அந்த மண்ணு ஒண்ணு சரி பண்ணிட்டா எல்லா மூலகங்களும் அப்ப இதாயிடும். அது நிலம் ஒண்ணு மட்டும் focus பண்ணுங்க. அப்ப நிலம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். அந்த ஒரு பாயிண்ட் பண்ணிட்டா போருமா மேடம்? இது நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா. ஆஹா. எல்லாருக்கும் நிலத்துல பிரச்சனைனா, நிலத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். இப்ப ஆதாயம் சரியில்லைன்னா லிவர் பாயிண்ட் இது L1 அந்த மாதிரி பண்ணிட்டா போருமா மேடம்? நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. அதுல எது அதிகப்படியான பிரச்சனைங்கிறத நம்மளால யூகிக்க முடியும் தானே! யூகிக்க முடியுது மேடம். அப்ப அதத்தானே நம்ம சரி பண்ணணும். அப்ப அது அதான் அது டெய்லி பண்ணிக்கலாமா அந்த மாதிரின்னுட்டு டெய்லி கேக்குறேன் மேடம். எல்லாம் நீங்க உங்களுக்கு பண்ணிக்கிறது தான். ஆமா ஆமா மேடம். அது ஃபர்ஸ்ட் வந்து நம்மள கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லையா மேடம்? அப்புறம் தான் நம்ம கண்டிப்பா நாமே நமக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா, இங்க ஆப்போசிட் கரண்ட் தான் பிளஸ் இன்டூ மைனஸ் தான் இல்லையா? மைனஸ். ஓ ஓ ஓ. ஆஹா. அதான் அந்த மாதிரி செய்யக்கூடிய மக்கள் பக்கத்துல அவங்க பண்ணலைன்னா நம்ம என்ன மேடம் பண்ண முடியும்? நமக்கு நாமே தானே மேடம் பண்ணிக்க முடியும். அப்படிலாம் இல்லம்மா. நீங்க வாழ்வியல் சரி பண்ணுங்க போதுமானது. அதை தாண்டி வேணா வேற யார்ட்டயாவது சிகிச்சை எடுங்க. நம்ம நமக்கு நாமே பண்ணிக்கூடாதா? வேண்டாம். அது வேலை செய்யாது. ஆப்போசிட் கரண்ட் தான் வேலை செய்யும். ஓ! அப்படியா? நான் எனக்கு நானே பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அதனால கேட்கிறேன். பண்ணிட்டு பண்ணிக்கோங்கன்னாங்க ஒரு அக்குப்ரெஷர் இவருக்கு கிட்ட. ஆமா நீங்க நான் சொல்லிக் குடுக்குற 4G ஃபாலோ பண்ணுங்க. ஆ, வாழ்வியல் ஃபாலோ பண்ணுங்க. அதையும் தாண்டி தேவைன்னா சிகிச்சை யார்ட்டயாவது எடுங்க. நமக்கு நாமே வேணாம். பண்ணக்கூடாது. ஆஹா. வேண்டி அதுல பலன் இருக்காதுன்றீங்களா? ஆமாமா. ஆப்போசிட் அது நிரூபிக்கப்பட்டது தான். இதெல்லாமே அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. ஆப்போசிட் கரண்ட் ஓ! தான் வேலை செய்யும். ஓஹோ! அப்படியா? ஓகே மேடம். சரி. வாழ்க வளமுடன் மேடம். நன்றி மேடம். ஓகே. அம்மா அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்போ உங்களுக்கு ஒரு உடல்ல ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னா நீங்க தெரிஞ்சா கூட உங்க கையால அந்த பாயிண்ட தொடக்கூடாது. ஆமாங்க. நீங்க வேற உங்க இதுல படிச்சவங்க கிட்ட தான் வாங்கணும் உங்களுக்குன்னா. ஆமாங்க. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். அதாவது நமக்கு 4Gயே போதும்னா அந்த புரிதலே சரியாயிரலாமே. உடலை பத்தி புரிஞ்சுட்டா, ஏன் பிரச்சனை வருது நமக்கு தெரியும். அப்ப அதையவே சரி பண்ணி நாம ஓய்வெடுத்து சரி பண்ணிக்கலாமே. நமக்கு மருத்துவமே வேணாம். அதையும் தாண்டி மனசுல ஒரு குழப்பம் இருக்கு. எனக்கு சிகிச்சை குடுத்தா நல்லா இருக்குமோன்ற ஃபீல் வருதுன்னு தோணுச்சுன்னா, நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். இங்க பக்கத்துல யாரும் சிகிச்சை செய்யறவங்க இல்லன்னா என்ன மேடம் பண்ண முடியும்? நான் அக்கு ஹோம் சொன்னேன்லம்மா, அந்த ஆப் டவுன்லோட் அதேதான். அது கூட கொஞ்சம் தள்ளி எங்கேயான போ வேண்டியதா இருக்கு. டெய்லி அந்த மாதிரி நம்மளால போ முடியாது இல்லையா? எல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. கண்டிப்பா இந்த அக்குபஞ்சர் சிகிச்சைங்கிறது ரொம்ப சீரியஸ் அந்த மாரி கண்டிஷன்ல தான் தினமோ இல்ல 3 நாளைக்கு ஒருக்கோ தேவைப்படும். இல்லன்னா நீங்க வாரம் ஒரு தடவ போனா போதும். அதையும் தாண்டி அதுல சரியாக அடுத்தது 15 நாட்கள் மாத்திக்கிட்டு, அப்படி படிப்படியா குறைச்சுக்கிறது நல்லது. தினம்லாம் ஓகே. நீங்க தெரபிக்கு போ வேண்டியது இல்லம்மா. ஓகே. 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 நன்றி மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வேற யாருக்கும் நீங்க டவுட் இருக்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை வாழ்த்தீரோம். நமக்கு மிக சிறப்பாக அக்குபஞ்சர் வரலாறு மற்றும் அதன் பயன்கள் பற்றி விளக்கம் கொடுத்த அத்துஹீலர் உமா மற்றும் நண்பர்கள் கேள்விக்கும் தெளிவாக பதிலளித்த அத்துஹீலர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. முக்கிய அறிவிப்புகள் அம்மா நீங்க ரிலீவ் ஆகணும். ரிலீவ் ஆயிக்கலாமா? முக்கிய அறிவிப்புகள் நாளை காலை 9 மணி 10 மணி மதியம் 2 மணி 3 மணி சிறப்பு நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுகிறது. நாளை மதியம் ஆனந்த யோகா வகுப்பு, மாலை 5:15 மணி ஞானகானம் தவம் சிந்தனை உரை, நாளைக்கு இறையாசு இறை மதனையா அவர்களுடைய உரை தவ நுணுக்கங்கள் அப்படிங்கிறதுல நிறைய வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்க இருக்கிறாங்க. நம்ம ஆழ்ந்து தவம் பண்ணிட்டு வரோம். அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நம்ம ரெகுலரா வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். நிச்சயமா அந்த சிந்தனை உரையில அனைவரும் கலந்து கொள்வோம். 8:30 மணி தற்சோதனை, அனைத்து நிகழ்வும் அனைவரும் கலந்து ஆன்ம தீமை பெறுவோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நம்மளுக்கு அக்டோபர் 21 புதிய ஆனந்த யோகா, அதாவது யோகா தினம் அன்னைக்கு ஓபன் தொடங்குறாங்க. நிறைய பேர் உடல் துன்பம் மன துன்பத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நம்ம நிச்சயமா
இதை பத்தி நம்மளுக்கு வேண்டியவங்க கிட்ட எல்லாம் சொல்லி நிறைய பேரை இணைத்து எல்லாரோட லைஃப்லயும் இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்மால் முடிந்த தொண்டை நாம் சிறப்பாக செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். உமா மகேஸ்வரி அம்மா எதுவும் சொல்றீங்களாமா? அதாம்மா, ஏதாவது இதுக்குள்ள ஒரு ஜென்ரல் கேள்விகள், அது ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா ஜென்ரலா ம், பேசிடலாம். அக்குப ஓகேம்மா. பேசலாமாங்கம்மா? சரிங்க, பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த அக்குபஞ்சர் சிகிச்சைங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு விரல்ல தொடுறது இல்லாட்டி ஊசியில தொடுறதுன்னு பார்த்தோம். அஹ், இப்போ இது டெய்லி சிகிச்சை தேவையில்லை, 7 நாள் இல்லைன்னா 15 நாள் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஒவ்வொரு சிகிச்சை செய்யும் போதும் என்ன நடக்குதுன்னா, அந்த சிகிச்சைக்கான புள்ளி தூண்டப்படும் போது அந்த புள்ளிக்கான குறிப்பிட்ட உள்ளுறுப்புகள்ல நாம பசிச்சு சாப்பிடாதனாலையும், தாகத்துக்கு தண்ணி குடிக்காதனாலையும், ஓய்வுக்கு உடம்பு கேட்கும்போது குடுக்காதனாலையும், நேரத்துக்கு நைட்டு தூங்காததுனாலையும் கழிவுகள் சேருது இல்லைங்களா? அந்த கழிவுகள் எந்த குறிப்பிட்ட உள்ளுறுப்புகள்ல தேங்கியிருக்கோ, அந்த குறிப்பிட்ட உள்ளுறுப்புகள்ல போயி, நாம் தூண்டும் புள்ளியானது வேலை செய்து சிகிச்சை செய்யுது. அப்போ அந்த குறிப்பிட்ட உள்ளுறுப்பு சரியாகும்போது, அந்த உள்ளுறுப்பு தொடர்பான மூலகத்துல ஏற்பட்ட சமநிலை குலைவு சீராக்கப்பட்டு, சமநிலை ஏற்பட்டு நமக்கு நோய் அங்க சரியாகுது. அப்போ பசிச்சு சாப்பிடுறது, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடுக்கறது, இரவு நேரமா தூங்குறது. இதை மட்டும் நீங்க சரியா அ பின்பற்றினாலே போதுமானது. பத்தியங்கள்லாம் இந்த வைத்தியத்துல எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல சக்தி மாற்றம் நடந்து, அதன் தொடர்ச்சியா வேதி மாற்றம் நடக்குது. இந்த இப்படி நடக்கிற வேதி மாற்றங்கள நம்ம கண்டிப்பா பரிசோதனை முறை மூலமா கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா, லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் காட்டும். ஆ இன்னைக்கு நீங்க தூங்கி எந்திச்சு நாளைக்கு ஒரு தடவ போய் லேப் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, வேற மாதிரியான ரிப்போர்ட் காட்டும். அதனால அந்த ரிப்போர்ட்டுகள வச்சு நாம குழப்பிக்க வேண்டாம். நம்ம உடல்ல நடக்கிற வேதி மாற்றம் அது நமக்கானது. டெய்லி ரிப்போர்ட்டுகள் மாறிட்டே இருக்கப்போ, அதன் அடிப்படையில் நீங்க இந்த சர்க்கரை, பிரஷரு, ஆ மற்ற தைராய்டு போன்ற தொந்தரவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ பார்த்து நீங்க மனசளவுல கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. இப்போ இப்போ நோயாளி வந்து பல பிரச்சனைகள ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர்ட்ட சொன்னார்ன்னு வைங்களேன், அவங்களுக்கு அதுல எந்த பிரச்சனை அப்படிங்கிறது, இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் மூலமா கேட்டறிதல் முறை, நாடி பார்க்கும் முறைன்னு இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முறை மூலமா அவங்க சொல்ற பிரச்சனைகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு மட்டும் இதுதான் நோயறிதல் முறை கண்டுபிடிச்சு, அந்த நோயறிதல் முறைக்கான அந்த புள்ளிகள சரியா தூண்டி விடுறது மட்டும்தான் மிகச்சரியான அக்குபஞ்சர் சிகிச்சையா இருக்கும். இப்போ இந்த சிகிச்சைக்கு வர்றவங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டு பல மருத்துவ முறைகளுக்கும் போயிட்டு தான் இங்க வருவாங்க. ஆனா இந்த மருத்துவத்திற்குன்னு வந்தாச்சுன்னா, நீங்க நாம இத ஆரம்பத்திலேயே பார்த்தோம். பிற மருத்துவத்தோடு கட்டாயம் கலந்து செய்யக்கூடாது. இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துக்குள்ளன்னு வந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா மருந்து மாத்திரையெல்லாம் நிறு பிற எந்த மருத்துவம் செய்தாலும் சரி, நீங்க நிறுத்திடணும். நிறுத்திட்டு பியூரா இந்த சிகிச்சைய மட்டும் நீங்க செய்யும்போது தான் இதனுடைய முழு பூரண குணத்த வந்து நீங்க பார்க்க முடியும். கூட சரி நம்ம மாத்திரையும் சாப்பிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு நீங்க போகும்போது, நம்ம மனமே அங்க ரெட்டையா மாறுது இல்லைங்களா? இதுலயே அந்த பலம் குறையும். அதுக்கடுத்து நம்ம இயற்கையா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நடக்கிற சக்தி மாற்றம், வேதி மாற்றம் நடக்கும். நீங்க மாத்திரை குடுக்கறதுனால ஒரு வேதி மாற்றம் நடக்கும். இப்ப இங்க 2 உங்களுக்கு கன்ஃப்யூஸ் தான் வரும். அதனால இந்த சிகிச்சை செய்யும்போது கண்டிப்பாக தனித்து தான் செய்யணும். எந்த மருத்துவத்தோடையும் கலப்படத்தோட செய்யவே கூடாது. இப்ப இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு காய்ச்சலோ, ஒரு தலைவலியோ, வாந்தி, வயிற்றுப்போக்கு இது போலலாம் வரலாம். வந்தா சரி, நம்ம தான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம்ல, வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு அவசர வேலை.
நம்ம இந்த காய்ச்சலுக்கு ஒரு மருந்து போடலாம், நீங்க கண்டிப்பா போடக்கூடாது. ஏன்னா, இந்த சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த உள்ள இருக்கிற கழிவுகள் எரிக்கப்பட்டு, அது கூட ஒரு காய்ச்சலாவோ, தலைவலியாவோ, வாந்தியாகவோ வெளிப்பட்டுருக்கலாம். அப்ப நீங்க அத அடக்குற விதமா மாத்திரையோ, வேற ஏதாவது மருத்துவ முறைகளோ செய்யும்போது, இந்த சிகிச்சையினுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த காய்ச்சல சரி பண்ண நீங்க ஓய்வெடுத்து, நல்ல பசிய கவனிச்சு, ஒரு தண்ணி, சூப்பு, அ பழங்கள் அப்படின்னு சாப்பிட்டு ஒரு 2 நாள் ஓய்வெடுத்து, அந்த காய்ச்சல நீங்க இயல்பா சரி செய்யும்போது, இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மருத்துவம் செய்த பிறகு வருகிற நோய் நீக்கம் அப்படிங்கிற இந்த காய்ச்சல், தலைவலி எல்லாம் நீங்க நோயா பார்க்காதீங்க. சிகிச்சையின் விளைவுகளாக எண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி விட்டீங்கன்னா தான், நம்ம நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்ததனுடைய முழு பலன நீங்க அனுபவிக்க முடியும். பெண்கள் பீரியட்ஸ் டைம்லலாம் கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது, அந்த அந்த முழுமையான உடல்ல இருக்கிற தொந்தரவுகள் உங்களுக்கு முழுமையா சரியாகும். அது இந்த பீரியட்ஸ் டைம் அப்படின்னு வரும்போது, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நெறையா. பீரியட்ஸ் டைம் நீங்க கண்டிப்பா ஆ அந்த 5 நாளும் தலைக்கு குளிக்கக்கூடாது. பீரியட்ஸ் ரத்தப்போக்கு நிற்கிற வரைக்கும் தலைக்கு குளிக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் ஓய்வு எடுக்க பாருங்க. பயணங்கள தவிர்த்துக்கோங்க. ஆ நாப்கின்ஸ், ரசாயன நாப்கின்ஸ் பயன்படுத்தாதீங்க. பருத்தி துணிகள பயன்படுத்துங்க. இதை நீங்க பெண்கள் கண்டிப்பா செய்யணும். இத நம்ம ஏற்கனவே நெறைய பேசியிருக்கோம். அடுத்தது நோய்கள்னு எடுத்துட்டீங்கன்னா, தற்காலிக நோய்கள், நீண்டகால நோய்கள்னு பிரிச்சுக்கலாம். இந்த சளி, காய்ச்சல், தலைவலி, இருமல்லாம் வர்றது தற்காலிக நோய்கள். இப்ப இருக்கிற சமூகத்துல இருக்கிற பெரிய, பெரிய அந்த பெயர்கள்லாம் உள்ள வியாதிகள் எல்லாம் வந்து நீண்டகால நோய்கள். இப்ப சளி, காய்ச்சல்னு சின்ன, சின்ன பிரச்சனையவே நீங்க வேற மருத்துவத்த ஃபாலோ பண்ணாம, நீங்களா நம்ம இந்த மருத்துவத்தின் மூலமோ அல்லது 4G ஃபாலோ அதாவது பசி, தூக்கம், தாகமொழி ஃபாலோ பண்ணோம் சரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த தற்காலிக நோய்கள் ஆ மீறினா 3 நாள் இல்லாட்டி 7 நாள்ல சுத்தமா சரியாயிடும். ம் வேறு ரசாயன மருந்துகள் இல்லாம, ஏன் அந்த பிரச்சனை வந்ததோ, அந்த பிரச்சனை வந்த வேலைய முடிச்சுட்டு, அதுவே சரியாயிடும். ஆனா நீங்க இல்ல இன்னைக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற மருந்துகள நாடி அந்த சளி, காய்ச்சல், தலைவலி, இருமல், தும்மல், வயிற்றுப்போக்கு இதையெல்லாம் வேற ரசாயன மருந்துகள கொண்டு அடக்குனீங்கன்னா, அது நான் வருஷக்கணக்குல இப்படி நீங்க செய்யும்போது, அதுதான் நீண்ட கால நோயாக மாறும். ஆகவே நம்ம உடலுக்கு கெடுதல் செய்வது நாம் மட்டும் தான். அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள எளிமையா தீர்த்துக்கோங்க. நீங்க செய்யறது மட்டும் இல்லாம, நம்ம குழந்தைகளுக்கு இதையும் பழக்கிக் குடுங்க. இப்ப அவங்களுக்கு இந்த சின்ன பிரச்சனைகள்னால பயம் இல்லாம பார்த்துக்கோங்க. அது என்ன சளி தானே, ஒரு 3 நாள்ல சரியாயிரும். அப்படிங்கிற மாதிரி அந்த 4G பசி, தாக்கம், தூக்கம், ஓய்வு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு சரி பண்ணிட்டீங்கன்னாலே, உங்களுக்கு நம்ம நீண்ட கால நோய்கள்ங்கிறது நம்ம குடும்பத்துக்கு வரவே வராது. சரிங்களா? இப்போ இந்த உடல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? உடல்ங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது தான். இது உங்களுக்கு இதுல இருக்கீங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது ஒரு ஒரு ஒருத்தருக்கு துயரமான ஒரு செய்தி வருதுன்னு வைங்களேன், நல்லா பசிச்சுட்டு இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோன்ல ஒரு கெட்ட செய்தி ஏதாவது வந்ததுன்னா, உங்கனால சாப்பிட முடியுமா? பசிக்குமாங்க? பசி அப்படியே கப்புன்னு அடங்கிடும். இதுலயே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடலுக்கும், மனதுக்கும் உள்ள தொடர்பு இது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல இருந்தாலும் சொல்றேன் நான். அப்போ உடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு உறுப்புக்களும் பார்த்தீங்கன்னா, இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் அப்படிங்கிற ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்னுமே எல்லாமே இந்த மன உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டது தான். அப்போ நம்ம இந்த உடல் உறுப்புகளோட சக்தி குறையும்போது, கண்டிப்பா அது மனநிலையிலயும் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆகவே நாம புரிஞ்சுட்டு, ஓய்வு குடுத்துட்டு சரி பண்ணோம்னா, மனமும் சீராகும். இங்க உடலும் சீராயிரும். அப்போ நீங்க கேட்கலாம், எவ்வளவு நாள் இந்த சிகிச்சை எடுக்கலாம்? அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். நாம்
எவ்வளவு தொந்தரவு நம்ம உடம்புல செய்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஒரு சிகிச்சையிலேயே முழுமையான பலன் கிடைக்கும். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனா ஒரு சிலருக்கு தாமதமாகும். அப்போ அக்குபங்சர் சிகிச்சை செய்பவரும் சரியான புள்ளியை தேர்ந்தெடுத்து குடுத்துட்டார்ன்னா, ஒரு சிகிச்சையே போதுமானது தான். அது அப்படி சரியாகலைனாலும், நீங்க மனம் தளராம ரெகுலரா அந்த சிகிச்சை எடுங்க. எடுக்கும்போது, அந்த உள்ளுறுப்புகளின் தன்மை, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியின் தன்மை, இதை பொறுத்து சிறிது தாமதமானாலும், முற்றிலுமாக நிரந்தரமா தீர்வு கிடைக்கும். அதுவரை நீங்க பொறுமையா இந்த சிகிச்சைய மட்டுமே எடுங்க. பரம்பரை வியாதி எல்லாம் இதுல இருக்கா? அப்படிங்கிறது நீங்க கேட்கலாம். அதாவது பரம்பரை இப்ப நாங்களே பிராக்டிஸ்ல பார்க்குறோம். எங்க அப்பாக்கு இருந்தது, எங்க அம்மாக்கு இருந்தது, எனக்கு இருக்கு அப்படின்னு சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்கிற கேள்வி, இப்ப நீங்க சொல்ற பிரச்சனைகள் உங்க குடும்பத்துல மட்டும் தான் இருக்கா? ஊர்ல எல்லா குடும்பத்திலும் இருக்கான்னு கேட்பேன். எல்லா குடும்பத்திலும் தான் இருக்கு. அப்ப எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கும்போது, அது எப்படி உங்க குடும்பத்திற்கு மட்டும் அது பரம்பரைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அப்பதான் அவங்களுக்கு அது புரிய வரும். இந்த பரம்பரையா இந்த பிரச்சனை இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, அதாவது நான் கண்ணாடி போட்டதுனால என் பொண்ணு கண்ணாடி போடுறா. அ எனக்கு தோல்ல அரிப்பு இருந்ததுனால என் பொண்ணுக்கு தோல்ல அரிப்பு. இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இந்த மாரி சொல்லி நீங்களே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்க வேண்டாம். அக்குபஞ்சர் சிகிச்சையில எப்பேர்ப்பட்ட பரம்பரை வியாதின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டாலும் கூட, இதுல முற்றிலுமாக இதுல சரியாகும். சிகிச்சை எடுத்துட்டு வாழ்வியல் சரி பண்ணுங்க. இது 2யும் அந்த வாழ்வியலையும், சிகிச்சையும் நீங்க சரி பண்ணும்போது, எந்த பரம்பரை வியாதியும் கிடையாது. முற்றிலுமாக அனைத்துமே குணமாகும். இப்ப இந்த சிகிச்சைக்கு தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு வேற சிகிச்சைக்கு போலாம் அப்படிங்கிறது தோணும். ஆ ஏன்னா, அது எப்படின்னா, பிற குடும்ப உறுப்பினர்கள், சுற்றுப்புறச் சூழல் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. "இப்படி போயிட்டுருக்கேன். இந்த பிரச்சனை இருக்கு. இது எவ்வளோ நாள் பார்க்கலாமா? இல்ல வேற ஏதாவது சிகிச்சைக்கு போறீங்களா?" அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. இதையே பார்க்காம. நாம அதிலெல்லாம் மனம் வந்து குழப்பம் அடையக்கூடாது. அவங்களுக்கு தெளிவா, "என்னோட உடம்புல இந்த இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப நான் போன 4 பிரச்சனைல எனக்கு இப்போ 1 பிரச்சனை சரியாயிருச்சு. இல்ல 2 பிரச்சனை சரியாயிருச்சு. இன்னும் 2 இன்னும் சரியாகும்." அப்படின்னு ஒரே மன எண்ணத்தோடு, மன ஓட்டத்தோட நீங்க சிகிச்சை எடுத்துக்கணும். அவங்க சொல்லும்போது நீங்க வேற சிகிச்சைக்கு போலாம் அப்படின்ற கன்ஃப்யூஸ் வந்து மனசுல ஏற்படுத்திக்காதீங்க. நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சை தான் முற்றிலும் அறிவியல் பூர்வமான சிகிச்சை முறை இது. இப்போ அக்குபங்சர் வந்து நாம சொன்னோம் இல்லைங்களா? ஆயிரத்தி இந்த 2000க்குள்ள உலக சுகாதார நிறுவனம் அக்குபஞ்சரை எல்லா நாடுகள்லயும் நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணுங்கிற உத்தரவையும் போட்டாங்க. அதன் அடிப்படையில நம்ம இந்தியாவுல 2000த்துல ஒரு குழு அமைச்சாங்க. ஒன்றிய அரசு குழு அமைச்சு, இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறை இந்தியாவுல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்லி ஒரு குழு அமைச்சாங்க. அதன் தொடர்ச்சியா அ அக்குபங்சர் ஒரு சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு 2003ல இதை ஒரு சிகிச்சை முறையாக அங்கீகாரம் மத்திய அரசு செய்திருக்கு. செய்து அ இந்தியாவுல சிகிச்சை முறையா பயனடைஞ்சுட்டு இருக்கோம். ஒரு மருத்துவம் ஒரு நாட்டுல சிகிச்சை முறையா நுழைஞ்சிருச்சுன்னா, 20 வருடம் அது தொடர்ந்த பயன்பாட்டுல மக்களுக்கு நல்ல சேவை பண்ணணும். அப்பத்தான் அதைய அவங்க ஒரு நிரந்தர மருத்துவமாக ஒரு கவுன்சில் அமைச்சு அரசாங்கம் ஃபாலோ பண்ணுங்கிற அடிப்படையில இப்ப 2026 தொடர்ந்து 23 வருடமா அக்குபங்சர் சிகிச்சை நம்ம நாட்டுல நல்ல டெவலப் ஆயிருக்கு. அதன் தொடர்ச்சியா 2019லயே அரசாங்கம் அக்குபங்சர் கவுன்சில் அமைக்க உத்தரவிட்டுட்டாங்க. அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு அக்குபங்சர அ ஒன்றிய அரசு, நம்மளுடைய மத்திய அரசு ஒரு தொழில்முறை கல்வியா அறிவிச்சிருக்கு. இன்னும் வரும் நாட்களில் இந்த அக்குபங்சர் படிப்புங்கிறது இப்போ ஹோமியோபதி, நேச்சுரோபதி, ஆயுர்வேதா, சித்தா எல்லாம் பண்ற மாதிரி
நீட் எழுதித்தானே போகிறாங்க. அதுபோல் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சைக்குமான நிலை ஏற்படும். இப்போவே நீங்கள் வந்து உடலை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தையும் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி நாமளும் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, ஆரோக்கிய வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சரிம்மா, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க.